Glory be to God. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட ஆமென் ஸ்தோத்திரம் உங்களை சந்தித்து தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல கர்த்தர் தந்த பாக்கியத்திற்காக தேவனை அதிகமாக துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வருடத்தின் முதல் நாளை காண செய்த கர்த்தர் இந்த வருடத்தின் கடைசி நாளை காணும்படியாக கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தார். அற்புதமாக ஜெயமாக கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். நன்றி நிறைந்த இருதயத்தோடு தேவனை துதிப்போமாக, ஸ்தோத்திரிப்போமாக. இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 26, 27 வசனங்களை வாசிப்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26, 27. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இங்கே நான் வாசிக்கிறோம், நீங்கள் தேவனுடைய ஜனங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்து வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். இந்த நாளிலே எத்தனை பேருக்கு மொழி இருதயத்தோடு தேவனுடைய நாமத்தை பாடி துதிக்க முடியும்? பிரைஸ் தி லார்ட். நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த ஒரு தேவன் கடந்த நாட்களை, மாதங்களை நம்ம திரும்பி பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அதிசயமாய் நடத்தி வந்தார் அல்லவா? பஞ்சத்தின் காலங்களிலே, வறட்சியான நாட்களிலே, துன்பத்தின் வேளைகளிலே, ஹல்லேலூயா, கஷ்டங்கள் நஷ்டங்கள் மத்தியிலே, ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். எல்லா நேரங்களிலேயும் கர்த்தர் நமக்கு நல்லவராக நம்மோடு கூட இருந்தார். மனிதர்கள் மாறின போது, சூழ்நிலைகள் மாறின போது, மலைகள் போல, பர்வதங்கள் போல எப்போதும் என்ன வந்தாலும் கூட இருப்போம் என்று அவன் வாக்குறுதி அளித்தவர்கள் மாறின போது, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, இன்றும் மாறாதவராய் அவர் நம்மோடு கூட இருந்தார் அல்லவா? பிரைஸ் தி லார்ட். நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன் நம்முடைய சுய புத்தினாலே அல்ல, நம்முடைய ஆரோக்கியத்தினாலே அல்ல, நம்முடைய மேன்மையினாலே அல்ல, கர்த்தருடைய நாமத்திற்கு நேசித்தது நிமித்தம், கர்த்தருடைய நாமத்தை சேவித்தது நிமித்தம், கர்த்தருடைய நாமத்தை துதித்தது நிமித்தம், அவருடைய நாமத்து நிமித்தம் அவர் நம்மை நீதியின் பாதைகள் நடத்தி அதிசயமாய் அற்புதமாக இந்த நாள் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளில் சில வேதனைகள், சில பாரங்கள், சில நறுக்கங்கள், சில கஷ்டங்கள் இருக்கலாம். அதில் நம்ம சோர்ந்து போகாமல் இம்மட்டும் அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும்படியாக இந்த நாளில் கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிறார். ஏனென்றால் என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை. ஆமென். கடந்த நாட்களை பார்க்கும்போது எதோ இடங்களில் நம்ம வெட்கப்பட்டு போக வேண்டிய இடத்துல இந்நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை தலை நிமிர்ந்து நிற்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போக நம்முடைய தேவன் அனுமதிக்கவில்லை. ஹல்லேலூயா. அவன் அந்த தேவன் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அடுத்த வசனம், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் ஆமென் நீங்கள் அறிவீர்கள். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்.
அவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்முடைய நடுவிலே ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்று அவருடைய அதிசய செயல்களின் நிமித்தம் இன்னும் நாம் அறிந்து கொள்வோம், இன்னும் நாம் அறிந்து கொள்வோம். மட்டுமல்ல, நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். நாம் சேவிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர், ஹல்லேலூயா, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவரை விடுவிக்கவும் ரட்சிக்கவும் பாதுகாக்கவும் ஆமென் வல்லவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று மறுபடியும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாக அளிக்கிறார். கடந்த நாட்களில் நம்மை வெட்கப்பட்டு போகாமல் நடத்தின தேவன் இன்னும் கர்த்தர் அப்படியே நம்மை நடத்துவார். நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆமென், ஸ்தோத்திரம். பாரப்படாதீர்கள். சஞ்சலத்தோடு எல்லா கலக்கங்களும் பாரங்களும் வியாகுலங்களும் துக்கங்களும் மாறட்டும். இம்மட்டும் அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை நன்றியுள்ள ஹிருதயத்தோடு ஆமென், ஸ்தோத்திர துதிப்போமாக. இன்னும் கர்த்தர் நம்மை ஜெயமாக நடத்துவார். அவர் நம்முடைய நடுவில் இருக்கிறார். அவரே நம்முடைய தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய வலது கரத்தில் அவன் பராக்கிரமத்தை நமக்காக காண்பிப்பார். அவர் நமக்காக எழுந்தருளுவார். நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். செபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். அப்பா, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, இந்த வருடத்தின் கடைசி நாளை காண செய்தீரியப்பா. நீர் இந்த வசனத்தின்படியே அப்பா எங்களை திருப்தியோடு அப்பா அதிசயமாய் இந்நாள் வரைக்கும் நடத்தி வந்த தேவனுடைய நாமத்தை நாங்கள் ஒருமித்து துதிக்கிறோங்க தாவே. என்னோடு கூட தேவனை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை துதிப்போம் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நாங்கள் ஒருமித்துமை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். நன்றி 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 ராஜாக தாவே. இன்னும் நீரங்கள் நடுவில் இருக்கிறீர் என்றும் நீரங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் அப்பா நாங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக நன்றி ஏசப்பா. வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் ஆற்றி தேற்றி அப்பா இன்னும் ஜெயமாக ஆசீர்வாதமாக நடத்துகிறதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.